பிரெஞ்சு 75 என்ற புரட்சிக்குழு கலிபோர்னியாவில் உள்ள தடுப்பு மையம் ஒன்றிலிருந்து குடியேறிகளை மீட்கிறது. அப்போது குழுவின் உறுப்பினராக பெர்டியா பெவர்லி கேப்டன் ஸ்டீவன் லாக்ஜேவை அவமானப்படுத்துகிறார். பின்னர் தனது காதல் பாப் பெர்குசனுடன் சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க மீண்டும் புரட்சி என்று வீட்டை விட்டு கிளம்புகிறார் பெர்பிடியா. ஆனால் வங்கிக் கொள்ளையின் போது அசம்பாவிதம் நேர்ந்துவிட தப்பித்து ஓடும் பெர்பிடியா கேப்டன் ஸ்டீவனிடம் மாட்டிக்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து பல ஆண்டுகள் கழித்தும் பிரெஞ்சு 75 குழுவை சேர்ந்தவர்கள் கர்னலான பிறகு வேட்டையாடுகிறார் கேப்டன் ஸ்டீவன். அவரிடம் பாப் பெர்குசனும் அவருடைய மகளும் சிக்கியுள்ளார்களா இல்லையா என்பதே படத்தின் மீதி கதை. வைன்லண்ட் என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு பிரபல இயக்குனர் பால் தாமஸ் ஆண்டர்சன் இப்படத்தை இயக்கியுள்ளார். மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவில் நுழைபவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், கருப்பினத்தவர்கள் அமெரிக்கர்கள் அரசியலை படம் பேசுகிறது. பிரெஞ்சு 75 புரட்சிக்குழுவை சேர்ந்த